தமிழக சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தது ஏன் என்பது தொடர்பாக ஆளுநர் விளக்கமளித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் 13 குற்றச்சாட்டுக்களை அவர் குறிப்பிட்டுள்ளார். தாம் பேசிக் கொண்டிருந்த போதே மைக் ஆஃப் செய்யப்பட்டதாகவும் சட்டமன்றத்தில் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் 50% பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் ஆளுநர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், ஆளுநர் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கை தொடர்பான கூடுதல் விவரங்களை பகிரலாம். அதாவது இன்னைக்கு தமிழக சட்டப்பேரவையோட இந்த ஆண்டுக்கான கூட்டத்தொடர் நடந்தது. முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டு பின்னர் தேசிய கீதம் இசைக்கப்படாத நிலையில இதை புறக்கணிக்கும் விதமா கவர்னர் ஆளுநர் வெளியே போயிட்டார். வெளியே போனதோட இல்லாம தமிழக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி வச்சிருக்கிறார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல அதிக அளவுல பல்கலைக்கழகங்கள், ஏன்னா ஒரு பல்கலைக்கழகங்களோட பதிவாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா, மூத்த முனைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கவர்னர். அவருக்கு கீழே தான் தமிழகத்துல இருக்கிற அனைத்து பல்கலைக்கழகங்களுமே இயங்கும். இந்த பல்கலைக்கழகங்களை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா, ஏறத்தாழ அனைத்து பல்கலைக்கழகங்களையுமே 50% மேல அந்த ஆசிரியர் பணியிடங்கள் தற்போது வரை காலியாகத்தான் இருந்துட்டு இருக்குது. ஏற்கனவே இது சம்பந்தமா உடனடியாக நபர்களை இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்தாலும் தமிழக அரசு அதை தொடர்ந்து அதை ஒரு கண்டுகொள்ளாத இருந்த ஒரு சூழ்நிலையில தற்போது அதுல படிக்கக்கூடிய அல்லது இதற்கு அடுத்தபடியாக பல்கலைக்கழகங்களுக்குள்ள வரக்கூடிய மாணவர்களோட கல்வித்திறன் குறையும் அப்படின்னு சொல்லி வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, எம்எஸ்எம்இ அப்படிங்கிற எம்எஸ்எம்இ வகையில தமிழகம் மிகவும் பின்தங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு தொழில்துறையில 4வது இடத்துல இருந்த தமிழகம் தற்போது பின்னால போய் 6வது இடத்துக்கு வந்திருக்குது அப்படின்னு வருத்தத்தை தெரிவிச்சதோட இல்லாம தமிழகத்தை தற்கொலைகள் நடக்கக்கூடிய ஒரு தலைநகரமாகவே கூறலாம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, வருடம் ஒன்றுக்கு ஏறத்தாழ 60,000 பேர் வரை இந்த தற்கொலை முயற்சியில் ஈடுபடுறதாகவும் தற்கொலை செய்து கொள்றதாகவும், இதனால கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 35 முதல், அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 35 நபர்கள் வரை இந்த மாதிரி தற்கொலையில் ஈடுபடுறதால ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முதல்வர் பல்வேறு இடங்களில் நாங்க வெளிநாட்டுக்கு போறோம், அந்நிய முதலீடை ஈர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாலும் அவை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கவர்னர் என்ன சொல்றாருன்னா, இது வெறும் வெற்று காகிதத்துலதான் இருக்குதே தவிர எந்த விதமான முன்னேற்றமும் இதனால எடுபடலை அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தமிழகத்துலதான் அதிக அளவுல அந்த பெண்களுக்குரிய பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறுது அப்படின்னு சொல்றாரு. ஏறத்தாழ ஒரு 60% வரைக்கும் அந்த பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்றா அதுல 35% போக்சோ கேசஸ், அதாவது 18 வயதுக்கு கீழே உள்ள சிறுவர் சிறுமிகள் மீது நடைபெறக்கூடிய பாலியல் ரீதியிலான வன்முறை, அதே மாதிரி பாலியல் ரீதியான தாக்குதல்கள் நடைபெறுது அப்படின்னு சொல்லி வருத்தத்தை தெரிவிக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு அப்படிங்கறத பொறுத்த மட்டும் தமிழகம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தான் கண்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அரசு துறைகள் மட்டுமல்லாது ஏகப்பட்ட துறைகளையுமே தற்போது வரை காலி பணியிடங்கள் முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இதனால மக்களோட அடிப்படை பணிகள் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நாங்க வெளிநாடு போறோம், அந்நிய முதலீடை கொண்டு வரோம்னு சொல்லி சொன்னாலும் இது வரைக்கும் எந்த விதமான அந்நிய முதலீடையும் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி தெரிவித்ததோட இல்லாம பல்வேறு கோவில்கள் இன்னும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்குது. இருந்தாலும் அந்த கோயில்களை முறையானபடி பராமரிக்காத ஒரு சூழ்நிலை தான் தற்போது வரை நிலவிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவித்ததோட இல்லாம எந்த சட்டப்பேரவையிலையுமே இல்லாத ஒரு வித்தியாசமா ஆளுநர் பேச ஆரம்பிச்ச உடனே அவரோட மைக்க ஆஃப் பண்றது அப்படிங்கிறது இங்கு மட்டுமே நடைபெறும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதுல பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தன்னை நோக்கி பேச சொன்னதாகவும், ஆனா அதை புறக்கணிக்கும் விதமாகத்தான் தற்போது இதை புறக்கணிச்சிருக்கிறதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. சட்டப்பேரவையை பொறுத்த மட்டும் அந்த மாநிலத்தோட வாழ்த்தை பாடிட்டதுக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடப்படும். தேசிய கீதம் பாடப்பட்ட பிறகு என்னென்ன பண்ண போறீங்க அப்படிங்கறது ஒரு கேள்வி விவாதம் மாதிரி நடைபெறதுதான் இத்தனை ஆண்டு காலமா நடந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனா கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஆளுநர் சட்டப்பேரவை கூட்டத்தை தொடர்ச்சியா புறக்கணிக்கிறதும், இதற்கு திமுக தரப்புல நாங்க பேச சொன்னதை அவங்க பேசல அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல சொல்றதுமாக தொடர்ச்சியா நிலவிட்டு இருக்குது. அது புறம்பு, அதாவது சட்டிலும் புறம்பான கருத்துக்கள், அதாவது சட்ட பொருத்தம் இல்லாத கருத்துக்கள், அதே மாதிரி புறம்பான கருத்துக்களை கூறும் பட்சத்துல அந்த பேரவையை புறக்கணிக்கிறதுங்கிறது ஆளுநருக்கு எந்த மாநில ஆளுநர்களுக்குமே அந்த உரிமை உண்டு. ஆனா
கடந்த 4 ஆண்டுகளாக திமுக மற்றும் ஆளுநருக்கு இடையே நடைபெறக்கூடிய இந்த மோதலானது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. இதன் தாக்கம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்துமா? அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் இது வந்து ஒரு கேள்விக்குறியா எடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்குது. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இன்றைக்கு நடைபெற்ற இந்த கூட்டத்துல தொடர்ச்சியா கொலை சம்பவங்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பாலியல் துன்புறுத்தல்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கட்ட பழக்கம் உள்ளிட்டவைகள் பேசணும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்ட நிலை, அதிமுக தரப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில அவர்களுக்கு போதிய அளவுக்கு நேரம் வழங்காத சூழ்நிலையில அதிமுகவும் தற்போது வெளியேறியது. மொத்தத்துல தற்போது நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை கூட்டமானது திமுக நபர்களை வைத்து மட்டுமே பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலையில அதிமுகவோட கூட்டணி கட்சியான பாஜகவும் தற்போது அந்த கூட்டத்தை புறக்கணித்து தற்போது வெளியே வந்திருக்குது. அதாவது இன்னைக்கு நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்துல வெளியே வந்ததுக்கு அப்புறம் திமுக தரப்புல என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது கூடிய விரைவில் தெரிய வரும் ரூபி. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.